வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் 2. நான் உங்கள் ரகுமான். பொதுவாகவே பங்கு தானே ரோமன் ரெயின்ஸை கலாய்ப்பார். நீ என்னடா என்னை பார்த்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்குது, நான் உன்னை கலாய்க்கு விதமாக ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் பண்ணியிருக்காரு. பால் ஹேமன் பிராக் லெஸ்னரை விட்டுட்டு பெட்டர் தென் சாய்ஸ் ஓபா ஃபெமி கூட ஜாயின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. ஆச்சரியமாக இருக்குல்ல? இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள் அப்டேட்டோட தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாக சேனலுக்கு வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. பங்குக்கு எதனால் ரோமன் ரெயின்ஸை பிடிக்கல? எல்லா வருஷமும் ரோமன் ரெயின்ஸ் மெயின் ரவுண்ட் விளையாடி இருக்கான். இத்தனை வருஷம் ரெஸ்லிங் கேரியரில் இருந்தோம். போன வருஷம் தான் நான் மெயின் ரவுண்ட் விளையாடினேன். அதுலேயும் ரோமனுடைய மேட்ச்சில் தான் நான் மெயின் ரவுண்ட் விளையாடினேன். இந்த வருஷமும் ரோமனோட மேட்ச்சில் தான் நான் மெயின் ரவுண்ட் விளையாடுறேன். இது வரைக்கும் பங்கு தனியாக மெயின் ரவுண்ட் விளையாடினதே கிடையாது. அதாவது ரோமன் இல்லாமல் மெயின் ரவுண்ட் விளையாடினதே கிடையாது அப்படிங்கிற லெவல் வந்திருக்குல்ல. அதனால் அவருடைய ஆதிக்கத்தை கோவமாக செலுத்தியிருப்பார். இப்போது ரோமன் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய டிஷர்ட்டை மார்க் பண்ணி சொல்கிறாரு. அதாவது வழக்கமாக ரோமன் ரெயின்ஸ் அப்படின்னு இருக்கும்ல, அதில் 11 அப்படிங்கிறத குறிச்சிருப்பாரு. அதாவது ரெஸ்ல்மேனியாவில் இது வரைக்கும் நான் 11 தடவை மெயின் ரவுண்ட் விளையாடி இருக்கிறேன். அந்த 11ல் நீ வெறும் 1 தான் நீ மெயின் ரவுண்ட் விளையாடி இருக்கிற. டோட்டலாக பார்க்கணுன்னா 1 விட நான் 10 மடங்கு பெரியவன் தான்டா அப்படிங்கிறத ரோமன் ரெயின்ஸ் பங்குக்கு எடுத்துக்காட்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சும்மாவே பங்கு பார்த்தீங்கன்னா கோவத்தில் கொந்தளிப்பார். இப்போ ரோமன் ரெயின்ஸ் டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா உன்னை விட நான் 10 மடங்கு அதிகமாகவே ரெஸ்ல்மேனியா மெயின் விளையாடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 11 அப்படிங்கிறத போட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் தெரியுமா கைஸ், ரோமன் ரெயின்ஸ் லாஸ்ட் இயர் ரெஸ்ல்மேனியா மெயின் இவெண்ட் விளையாண்டார்ல, அதுதான் பங்குடைய ஃபஸ்ட்டு மெயின் இவெண்ட். இந்த வருஷமும் பங்கு ரோமன் ரெயின்ஸோடைய மேட்ச்சில் தான் மெயின் இவெண்ட் விளையாடுறாரு. ஸோ எப்படி பார்த்தாலும் பங்கு ரெஸ்ல்மேனியாவில் மெயின் இவெண்ட் விளையாடுறதுக்கு ஒரு காரணமாக ரோமன் ரெயின்ஸ் தான் இருந்திருக்காரு. தனியாக இது வரைக்கும் மெயின் இவெண்ட் விளையாடினதே இல்லை. உங்களுக்கு ஹீட் ஸ்லைடர் அண்ட் ராயனோ அப்படிங்கிற ஒரு டாக் டீமரை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். WWE ஸ்மாக்டவுன் டாக் டீம் சாம்பியன்ஷிப் வந்ததுக்கப்புறமா முதல்ல இவங்க தான் வெற்றி பெற்றாங்க. இப்போதைக்கு இவங்க 2 பேரும் WWEயில் இல்லை, அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த ரெஸ்லிங் கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ACW. அந்த ACWவில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க 2 பேரும் நீண்ட வருடத்துக்கு அப்புறமா, கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு அப்புறமா 2016 முதல்ல WWE ஸ்மாக்டவுன் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்தாங்க. இப்போ 2026 10 வருஷத்துக்கு அப்புறமா அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காங்க. சரிப்பா, ஆனால் 2 பேர் கையிலையும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மாதிரிலாம் டிசைன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி கரெக்ட் தான். ACW இருக்கிறாங்கல்ல, அவங்க இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மாதிரியே டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்காங்க. அதாவது 2 இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மாதிரி இருக்குல்ல, இது அவங்க ரெஸ்லிங் கம்பெனியுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருக்குல்ல. WWEயில் வெள்ளையாக இருக்கும், அங்கே கொஞ்சம் ப்ளூவாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் 2 பேரும் பார்க்கறதுக்கு அந்த காலத்தில் இருந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்காங்கல்ல, டிஃப்ரென்ஸே இல்லைல்ல. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ரெஸ்ல்மேனியாவுக்கு அப்புறமா ஓபா ஃபெமியுடைய பேர் ஒழிக்காதுன்னு. ஓபா ஃபெமி ரெஸ்ல்மேனியாவில் வெற்றி பெறுவாரா இல்லையா அப்படிங்கிறத விட்டிலும் இப்போ பால் ஹேமன் முழுக்க ஓபா ஃபெமி மேலே டார்கெட்டாக இருக்கார். இது பல பேரை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட வச்சுருக்குது. ஆக்சுவலி ஓபா ஃபெமி கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னு, நீ தோத்தா ஏன் கூட ஜாயின் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் சொல்லியிருப்பார். ஓபாவோ பார்த்தீங்கன்னா பிராக் கிட்ட தோத்துட்டா நீ ஏன் கூட ஜாயின் பண்ணிக்கணும், அதாவது மறைமுகமாக பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமியை டார்கெட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி பால் ஹேமனுக்கு ஒருத்தரை பிடிச்சிட்டுனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் கூட அட்வொகேட்டாக இருந்து அவரை பெருசாக்கணும் அப்படி நினைப்பாரு. பிரான் பிரேக்கர் விஷயத்தில் நினைச்சாரு, பட் ஆனால் எல்லாமே நடந்தது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அதெல்லாம் தட்டி போகுது. அதாவது லக்கி பிரசன்ட் தான், ஆனால் அவர் ஃபியூச்சர் ஆஃப் ரெஸ்லிங் கம்பெனி WWE காட்டுறதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அதெல்லாம் தள்ளி போகுது. இப்போ WWE பார்த்தீங்கன்னா ஓவா ஃபெமியை ஃபியூச்சர் ஆஃப் ரெஸ்லராக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேன்ஸ் மத்தியிலையும் பெரிய லெவலில் ஒரு செல்வாக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ரோமன் ரெயின்ஸோடைய ஆரம்ப காலகட்டத்தில் ரோமன் ரெயின்ஸை ஹேட் பண்ண பால் ஹேமன் பிற்காலத்தில் ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்து ஐயா சாமி நீ தான் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொன்னவர் தான் பால் ஹேமன். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் ஓபா ஃபெமி கூட சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. அஃப்கோர்ஸ் கைஸ் நான் சொல்லி ஆகணும், ரோமன் ரெயின்ஸ் ஹீல் கேரக்டர் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா பால் ஹேமன் சேர்ந்ததுக்கப்புறமா தான் அந்த ரோமன் ரெயின்ஸோடைய பவரே அதிகமாச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற பேர் மட்டும்தான். ஆனால் 2021 அப்புறமா ரோமன் அண்ட் பால் ஹேமன் சேர்ந்து அந்த 1300 நாட்களை கடந்து சாம்பியன் இருந்தாங்களோ அதெல்லாம் மறக்க முடியாது. அதே போல் இப்போ முழுக்க பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா ஓபா கிட்ட எதை கண்ணு மயங்கினாருன்னு தெரில. அண்ட் ஓபா ஃபெமி இந்த வாரம் ராலாக நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க, சரளமாக ஆங்கிலம் பேசுகிறார். ஏன்னா அவர் என்னதான் நைஜீரியா நாட்டை சேர்ந்தவளாக இருந்தாலும் படித்தவன் தானே. ஸோ அதனால் ஆங்கிலத்தை சரளமாக பேசுகிறாரு.
அதனால் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் இவரை நம்ம ஃபியூச்சர் ஆஃப் ரெஸ்லிங் கம்பெனியாக காட்டலாம். இது வரைக்கும் டபிள்யூபிள்யூல ஒரு கருப்பினத்தை டபிள்யூபிள்யூல ஒரு ஃபீச்சராக இருந்தது கிடையாது. ஆனால் டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்னாடி வின்ஸ் மெக்மேன் ஒரு அமெரிக்கன், ஒரு வெள்ளைக்காரன் தான் டபிள்யூபிள்யூ ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லிங் கம்பெனியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆம்பிஷன், அவருடைய ஒரு முற்போக்குத்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் டீகோ குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தேவை. அது யாராக இருந்தால் என்ன, ஃபேன்ஸ் பற்றியில் வரவேற்பு இருக்கணும். பிராக் லெஸ்னரே பார்த்தீங்கன்னா இப்போ ஓபா ஃபெமியை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருக்காரு. ஸோ ஓபா ஃபெமியை தான் நெஞ்சு மேலே காலை வைக்கிறது, ஏன் மேபி பிராக் லெஸ்னர் ஓபா ஃபெமிக்காக இந்த வருஷம் ரசல்மேனியாவில் கூட தோற்று போகலாம். இப்படி முழுக்க ஓபா ஃபெமிக்காக பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் அண்ட் டீகோ குரூப்ஸ் இவ்வளவு புஷ் கொடுக்குறாங்கன்னா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரவேற்பு இருக்குது. ஸோ அதனால் பார்லிமெண்ட் கூட சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு இமேஜ் காட்டியிருக்கிறேன். நான் இதை வந்து எல்லாத்தையும் ஜெனரேட் பண்ணேன், நானாக தான் ஜெனரேட் பண்ணேன். ஸோ ரோமன் ரெயின்ஸ் பதிலாக ஓபா ஃபெமின் போட்டு இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இதே மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நடந்துன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் அது ஒரு பக்கா சம்பவமாக இருக்கும். சரி ஓன், இதுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். பால் ஹேமனும் இதுவரைக்கும் எந்த ஒரு அமெரிக்கனை தவிர்த்து கருப்பின மக்களுக்கும் அவர் அட்வொகேட்டாக கலந்ததே கிடையாது. ஸோ எல்லாருமே வெள்ளைக்காரங்க தான். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கருப்பின மக்களுக்கு, அதுவும் அமெரிக்கா கருப்பின சத்தத்தில் கூட அவர் வந்து கல்யாணம் இருந்ததில்லை. இதில் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நைஜீரியா நாட்டை சேர்ந்த ஒருத்தர் கூட ஒரு கிளைண்ட் அப்படின்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கே வினோதமாக இருக்குல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த காம்போ இருந்தால் நல்லா இருக்கும்ல. கைஸ், லாஸ்ட் இயர் ரெஸ்ல்மேனியா மிகப்பெரிய டைட்டில் மேட்ச்சில் இருந்த 3 பேர் இப்போ இல்லை. எஸ், லாஸ்ட் இயர் உமன் சாம்பியனாக இருந்த டிஃபினி ஷிஷனுக்கு இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியா மேட்ச் இல்லை. உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனாக இருந்த இயோ ஸ்கைக்கு மேட்ச் இல்லை. டபிள்யூடபிள்யூ சாம்பியனாக இருந்த ஜான் ஸ்னாக் மேட்ச் இல்லை. ஜே ஊசோ மட்டும் தப்பிச்சிட்டாரு. ஆனால் ஜே ஊசோ லாஸ்ட் இயர் ரெஸ்ல்மேனியா, அதாவது என்ன ஒரு ஆச்சரியம்னா லாஸ்ட் இயர் இதே இடம் லாஸ் வேகாஸில் தான் நடந்துச்சு. இதே லாஸ் வேகாஸில் ஒரு டபிள்யூபிள்யூடைய ஹெவிவெயிட் சாம்பியன் ஆனார். இப்போ அதே லாஸ் வேகாஸ், அதே மக்கள் மத்தியில் ஜே ஊசோ ஒரு டாக் டீம் மேட்ச்சில் விளையாடுறாரு. நம்மலாம் நினச்சோம் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறமா அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் அவரோட கெரியர் ஓஹோன்னு போயிருன்னு. ஆனால் ரசிகர்கள் மத்தியில் ஜே ஊசோ மேலே நெகட்டிவ் ஸ்பிரிட் வந்ததுனால மீண்டும் ஊசோஸாக ஜாயின் பண்ணார். இப்போ மீண்டும் லாஸ்ட் இயர் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வின் அதே இடத்துல டாக் டீம் மேட்ச்சில் சண்டை போட்டார். காலம் எப்படி மாறிட்டு பார்த்தீங்களா? பார்க்கவே நான் எனக்கு பரிதாபமாக தான் இருக்குங்க ஜே ஊசோ ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது. ஏன்னா ஒரு காலத்தில் நீ எப்படி இருந்த ஐயா அப்படிங்கிற எண்ணம் வருதில்லை. முஸ்தஃபா அலி அப்படிங்கிற ரெஸ்லரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் டபிள்யூபிள்யூ விட்டு போய் 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டுருக்காரு, கரெக்ட் தானே? முஸ்தஃபா அலி டபிள்யூபிள்யூவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய உடம்பு அப்படிங்கிறது ஒல்லி தான், நல்ல நீளாக தான் இருப்பார். ஸோ அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூ இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தன்னுடைய உடம்பை ஏற்ற ஆரம்பித்தார். தனுஷ் மாதிரி ஒல்லியாக இருந்தாலும் 6 பேக் வச்சு நல்லா தான் இருந்தார். அப்புறம் உடம்புலாம் ஏற்றினதுக்கப்புறமா இப்போ டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனி போனதுக்கப்புறமா மசில் கெயின் பண்ண ஆரம்பித்தார். அதாவது ஒல்லியாக இருந்த உடம்பை குண்டாக்க ஆரம்பித்தார். ஸோ இப்போ முஸ்தஃபா அலி பார்த்தீங்கன்னா தன்னுடைய சோஷியல் மீடியாவில் தன்னுடைய உடம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ பாருங்கள், வாவ், உண்மையிலேயே ஒரு பெஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கிறாரு. டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கும்போது நம்ம டியூடு படத்தில் ஹீரோயின் ஆடுவாங்களே டபுள் கொண்ட, அதே மாதிரி இருந்தார். ஆனால் இப்போ பார்க்கறதுக்கு மசில் கெயின் பண்ணி ஆளே டோட்டலாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகிருக்காரு. ஸோ இப்போதைக்கு ஒரு டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் தான் சண்டை போட்டுருக்காரு. டிஎன்ஏ டபிள்யூ கூட பார்ட்னர்ஷிப் இருக்கிறனால அப்பப்போ நெக்ஸ்ட்டில் வருவார். ஸோ மேபி ஃபியூச்சரில் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இவர் மேலே ஆர்வம் கொண்டு மேபி மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு கொண்டு வரலாம். ஸோ முஸ்தஃபா அலியுடைய தற்போதைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது, உடம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கன்வர்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதுவே ஒருவேளை வின்ஸ் மெக்மேன் இருந்தால் கண்டிப்பாக முஸ்தஃபா அலியை டபிள்யூபிள்யூக்கு திருப்பி கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாரு. ஏன்னா ஜந்தர் மகாலிருந்து பல பேர் டபிள்யூபிள்யூவில் ஒல்லியாக இருந்து உடம்பை ஏற்றுனதுனால டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப் வாய்ப்பே கொடுத்துருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது இவருக்கு கொடுக்காம இருப்பாரா என்ன? வின்ஸ் மெக்மேன் இல்லை, அதுதான் ஒரு வருத்தம்.